Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். 4 பேர் உயிரோட கூட ஆர்மி மீட் எடுத்தாங்க. அவங்க டாப்ல இருந்தாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆரம்பிச்ச இடம். ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, நான் சில கிரிட்டிக்கல் ஏரியாஸ்குள்ள எங்க டீமோட இறங்கி ஆர்மியோட பெரிய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி என்ஜினியர்ஸ் கட்டின அந்த பிரிட்ஜ் தான். நிறைய பேரை காப்பாத்திருக்க முடியாது, நிறைய பாடிஸை கூட வெளியில கொண்டு வந்திருக்க முடியாது. மரங்கள், பாறைகள் இதெல்லாம் விழுந்து கூட அவங்க அந்த கேப்ல சிக்கியிருக்காங்க. அவங்களால மூச்சு விட முடியும் அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம நம்பிக்கையை விடக்கூடாது. சில உடல்கள் நானே பார்த்தேன். அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. அன்பு வணக்கங்கள். இன்று வயநாட்டிலிருந்து ஈசன் அவர்கள் இணைந்துள்ளார். கமாண்டன்ட் டெல்டா ஸ்குவாட். அவரோட வயநாடு ரெஸ்கியூ ப்ராசஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். சார், இப்போ வயநாட்டில் ரெஸ்கியூ ப்ராசஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? தொடர்ந்து அங்கே உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் கிடைத்தபாடாக இருக்கு. 333 பேருக்கு மேலாக அந்த எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. ரெஸ்கியூ ப்ராசஸ் காலத்தில் எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு கூட சில பாடிஸ் அண்ட் பாடி பார்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ ரெஸ்கியூன்னு சொல்ல முடியாது, ரிகவரி போயிட்டே இருக்கு. பட் நேற்று சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா 4 பேர் உயிரோட கூட ஆர்மி மீட் எடுத்தாங்க. அவங்க டாப்ல இருந்தாங்க. லேண்ட்ஸ்லைட் ஆரம்பிச்ச இடம். அந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 4 பேரை காப்பாத்தினாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் பாடிஸா தான் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து அடிச்சுட்டு போய் கீழே விழுந்தவங்கள அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழ இருந்து அப்ரோச் பண்ணி ஒரு 3-4 பாடி ரெக்கவர் பண்ணாங்க. ஸோ வந்துட்டே தான் இருக்கு. இந்த வயநாடு துயரத்துல எவ்வளவு பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க? இன்னும் இதுக்கு மேலையும் கிடைக்கக்கூடிய உடல்கள் எவ்வளவு இருக்கும்? உத்தேசமா ஏதாவது கணக்கு களத்துல சொல்றாங்களா சார்? எஸ், களத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய வீடுகள் மிஸ்ஸிங். அதுதான் இப்போ கன்சர்ன். ஒரு வீடுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஆவரேஜா போட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப குறைச்சல போட்டா கூட 2 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 200-300 வீடுகள் மிஸ்ஸிங் அப்படின்னா அதுவே 600 பேர் ஆச்சு. அப்போ அந்த 600 பேர் எங்க இருக்காங்க? உயிரோடு இருந்தா நல்லது, முன்னாடியே வெளில வந்துட்டாங்களா, இல்ல அந்த டிரான்ஸ்லேட் ஆரம்பிச்சதுக்கு மேல ஸ்பாட்டுக்கு மேல போயிட்டாங்களா, இல்ல கீழே இருக்காங்களா, கீழே இறந்துட்டாங்களா, அதுல சிக்கிட்டாங்களா அப்படிங்கறதா இப்ப கன்சர்னா இருக்கு. சார், நீங்க நிறைய ரெஸ்கியூ ப்ராசஸ் போயிருப்பீங்க, நிறைய ரெக்கவரி எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த வயநாடு எந்த அளவுக்கு ரிஸ்கியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரிஸ்கி ஒரு பிளாட்டிவா இருக்கா, இல்ல சுமாரா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய இடமா இருக்கா? ஆக்சுவலா நாங்க பண்ணதெல்லாம் இது வரைக்கும் ரெஸ்கியூ தான். ரெஸ்கியூனா உயிர்களை காப்பாற்றுவது. பட் இங்க அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. இங்க பாடி ரிகவரி மட்டும்தான் நாங்க சமயத்துல இருந்தது. அதுலயும் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, நான் சில கிரிட்டிக்கல் ஏரியாஸ்குள்ள எங்க டீமோட இறங்கி பாடிஸ் தேடி பார்த்தோம். அந்த இடத்துல எல்லாம் கிடைக்கல. பக்கத்து ஜோன்ல கூட சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. செதஞ்ச மனிதர்கள் எல்லாம் கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க ஏரியால இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தென்படல. முக்கியமா ஒரு செக் டேம் இருந்தது. அந்த செக் டேம் தான் எல்லாரோட கவலையா இருந்தது. இங்க இருக்க ஐஜி, கலெக்டர், கமிஷனர், எஸ்பி எல்லாரோட கன்சர்னா இருந்துச்சு. அதனால மெயினா அதை போய் நாங்க இன்னைக்கு நேற்று மேனுவலா உள்ள போய் பார்த்தோம். ஒரு 6 அடி தண்ணிக்குள்ள போய் பார்த்தோம். இன்னைக்கு அதை சரி எதுக்கும் நம்ம சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு 2 பெரிய எக்ஸ்கவேட்டர் வச்சு ஃபுல்லாவே 6 அடி மண்ணையும் தோண்டி எடுத்து பார்த்தாச்சு. நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுக்கு எந்த உயிரோடையும் இல்லை, இறந்தும் யாரும் இல்லை நாங்க போன இடத்துல. சார், இப்போ மிலிட்ரியுடைய பங்கு இந்த ரெஸ்கியூ ப்ராசஸை பொறுத்தவரை, இந்த ரெக்கவரி ப்ராசஸை பொறுத்தவரை எந்த அளவுக்கு முக்கியமானது? மிலிட்ரி தான் ஃபுல்லாவே சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு எல்லாருமே இருக்காங்க இங்க. அவங்க தான் ஃபுல்லாவே சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஜிஓசின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் சொல்லுவோம். இந்த கர்நாடகா அண்ட் கேரளா ஏரியாவோட ஜிஓசி தான் ஃபுல் இன்சார்ஜ் இருக்கு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு. அவரு ஜிஓசி தான் இங்க ஃபுல் இன்சார்ஜ். ஜெனரல் மேத்யூஸ் சொல்லிட்டு லெப்டினன்ட் மேஜர் ஜெனரல் மேத்யூஸ். ஸோ அந்த ரேங்க்ல ஒரு ஆஃபீஸர் உள்ள இறங்கி வேலை பார்க்கறாருன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு சம்பவம் இது. அதுல மிலிட்ரியோட ஆர்மியோட பெரிய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி என்ஜினியர்ஸ் கட்டின அந்த பிரிட்ஜ் தான். பிரிட்ஜ் இல்லைன்னா இன்னைக்கு
நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. குறிப்பா நிறைய பேரை காப்பாத்திருக்க முடியாது. நிறைய பாடிஸை கூட வெளியில கொண்டு வந்திருக்க முடியாது. இந்த பிரிட்ஜினால தான் எனக்கு எல்லாமே சாத்தியமாச்சு. அது அவங்க ஒரு 30 ஹவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சார் அந்த அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒரு 30 ஹார்ஸில் இந்த மிலிட்ரியோடைய இந்த இன்ஜினியரிங் வந்து இப்போ ஒரு சாமானிய மக்களுக்கு இது புதுசு. மிலிட்ரினாவே ஆர்மி அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிறது மிலிட்ரியில் எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்ல முடியுமா? ஆர்மி இன்வால்வ் ஆகாத ரெஸ்கியூவே கிடையாது. அது எதுவுமே ரொம்ப தீவிரமாகி லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் தாண்டி போயிருச்சுன்னா டிஃபென்ஸ் தான் கூப்பிட்டு ஆவாங்க. அதுல ஆர்மி தான் மெயினாக வருவாங்க. ஒரு போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்தா கூட இந்த என்ஜினியர்ஸ், மிலிட்ரி ஆர்மி என்ஜினியர்ஸ் தான் வருவாங்க. ஸ்டாப் பர்சன் சொல்லுவாங்க அவங்கள. மெயினா அந்த மெட்ராஸ் ஸ்டாப் பர்சன் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்ல இருந்து அவங்க வராங்க, MEG. இந்த MEGயோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூர்ல இருந்து உடனே இங்க கிளம்பி ஒரு டீம் வந்து அவங்க தான் இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இது மாதிரி பல இடங்கள்ல, முக்கியமா நார்த் ஈஸ்ட்ல எல்லாம், ஹிமாச்சல்ல, இப்ப கூட ஹிமாச்சல்ல இதே மாதிரி ஒரு இந்த அளவுக்கு தீவிரமா கிடையாது, இவ்வளவு மோசமான விபரீதங்கள் நடக்கல. பட் இருந்தாலும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டப்போ ஆர்மி தான் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. பட் இங்க போட்ட பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 30 டன் தாங்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். பெரிய பெரிய வண்டிகளே போகும். இப்ப எங்க வண்டியில அதுலதான் போயிட்டு வந்துச்சு. சார் இப்போ எத்தனை அடி ஆழம் வர எக்ஸ்கவேட் பண்ணி உள்ள இருந்து பாடிஸ் எடுக்கிறாங்க சார்? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கீழே ட்ரில் பண்றாங்க? எல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6ல இருந்து 10 அடி வரைக்கும் தான் அதிகபட்சம். காரணம் என்னன்னா, இந்த 6-10 அடி வந்து மரங்கள் மற்ற அடிச்சுட்டு வந்த டீப்ரி இன்னும் சொல்லக்கூடிய கல், மண்ணு, பாறைகள், மரங்கள் இதெல்லாம் வந்து குமிஞ்சிருக்கு. அதுக்கு அடியில தான் அந்த மக்கள் மாட்டிட்டு இருந்து அவங்கள உயிரோடையோ இல்ல இறந்ததுக்கு அப்புறமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த உயிரோட இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. எஸ் அப்படிதான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். ஐ திங்க் ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி பிரஸ்ல படித்தேன். பட் பாயிண்டர்ஸ் இப்போ நேற்று கூட ஒரு 4 பேரை காப்பாத்திருக்காங்களே. நேற்று 3வது நாளோ இப்போ நேற்று ஒரு 4 பேரை காப்பாத்துறதுனால there are still chances people வந்து அதாவது இவங்க மேல என்ன விழுகுதோ அதை பொறுத்துதான் இருக்கு அவங்க உயிரோடு இருக்கதும் இல்லாததும். ஸோ சப்போஸ் மரங்கள், பாறைகள் இதெல்லாம் விழுந்து கூட அவங்க இந்த கேப்ல சிக்கியிருக்காங்க, அவங்களால மூச்சு விட முடியும் அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம நம்பிக்கையை விடக்கூடாது. எப்படியாச்சும் அதெல்லாம் அகற்றணும்னா அவங்களை உயிரோட காப்பாற்றலாம். ஸோ அப்படி நினைச்சுதான் நாங்க தேடிட்டு இருக்கோம். இப்போ நீங்க போனதுல இருந்து அந்த டொப்போகிராஃபி உங்களுக்கு ஓரளவுக்கு புலப்பட்டிருக்கும். இப்போ இந்த நிலச்சரிவுக்கு எக்ஸாக்ட் காரணம் என்ன அப்படிங்கறது உங்களால சொல்ல முடியுமா சார்? இதனால நடந்திருக்கும் அப்படின்னு. எல்லாமே தான் காரணம். அதாவது அதிகமா நம்ம பில்டிங்ஸ் கட்டுறது இருந்து ஆரம்பிச்சு முக்கியமான விஷயம் வந்து இந்த அளவுக்கு மழை வந்தாலும் அது எதா இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன இப்ப அங்க மக்கள் இல்லைன்னா நிலச்சரிவா வெறும் நிலம் மட்டும்தான் சரிஞ்சிருக்கும், மக்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. அங்க வீடுகள் ஆனதுனால இப்போ இவ்வளவு தூரம் சேதமாயிருச்சு. ஸோ இந்த நேச்சரும் ஒரு பெரிய காரணம் தான். நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம மக்களை குறை சொல்றோம். பட் நீங்க பாத்தீங்கன்னா அதே மழை எந்த ஊர்ல வந்தாலும் எந்த நாட்டுல வந்தாலும் அந்த அளவுக்கு சேதமாயிருக்கு. மிக டெவலப் ஆன கண்ட்ரீஸ்ல கூட இந்த அளவுக்கு சேதமாயிருக்கு. ஸோ அதனால நேச்சர் இஸ் ஆல்சோ அட் இஸ் வர்ஸ்ட். இந்த அளவுக்கு மழை 500 சென்டிமீட்டருக்கு மேல மழை வந்திருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஆகும். இவ்வளவு தூரம் வந்தா அப்படிதான் ஆகும். சார் இப்போ இந்த வயநாடை பொறுத்தவரை இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த முண்டக்கல், சூரமலை இந்த ஏரியாக்களை தாண்டி இன்னொரு கிராமம் டோட்டலா வந்து காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தியான டீட்டெயில் உங்களால சொல்ல முடியுமா சார்? சூரல் மலை தான் நாங்க நிக்கிற இடம். முண்டக்கை, அதுக்கு மேல இன்னொரு அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பேரு சரியா வரல. இந்த இடங்கள்ல பூஞ்சேரி மட்டம். ஸோ இந்த இடங்கள்லாம் பூஞ்சேரி மட்டம்னா இன்னும் ஆக்சஸே கிடையாது. ஸோ ஆர்மி மட்டும் தான் போயிருக்காங்க. இதுவரை அந்த ஊரை பத்தியான எந்த தகவலும் நமக்கு கிடைக்க பெறல இல்லையா? அங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அது என்ன ஆயிருக்கு? இங்க கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அங்க வந்து இருக்கவங்க சேஃபா தான் இருக்காங்க. பட் மற்றவங்க எல்லாம் ஃபுல்லாவே இல்லை, கீழே அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நேற்று ஆர்மியோட டீம், ஏன்னா அது வந்து சாதாரணமா நம்ம போக முடியாது. மவுண்டனியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தேவை, கிளைம்பிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை. அதெல்லாம் வச்சு தான் மேலே ஏறி போய் ஒரு ஆர்மி டீம் போயிருக்காங்க. சார் மவுண்டன்லேருந்து இது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார்? எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? சரி, அந்த நீங்க சொல்ற அந்த புஞ்சரி வட்டமே வந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ்ங்கிறாங்க. நான் இன்னும் போகல. இந்த மாதிரி முண்டக்கை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இங்கிருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு 6 or 7 கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் அந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 500 மீட்டர்ஸ் தான். அரை கிலோமீட்டர்ல தான் அந்த பிரிட்ஜ் இருக்கு, ஆர்மி போட்ட பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த ஆர்மி போட்ட பிரிட்ஜ் கிட்ட போனீங்கன்னாவே ஃபுல்லாவே அந்த மலை வந்து சரிஞ்சது நல்லாவே தெரியுது, கீழேருந்தே தெரியும். ஸோ கீழேருந்தே தெரியுற அளவுக்கு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய மலை சரிஞ்சது கீழேருந்தே தெரியுது அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த சேதமா இருக்குன்னு பாருங்க. சார் இந்த மாதிரியான விபத்துக்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே தயாராகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை பத்தியான உங்களுடைய விழிப்புணர்வு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் நான் இப்ப சென்னையா இருக்கட்டும், 2015லயும் நான் இருந்தேன், 2023லயும் எங்க டீம் இருந்தாங்க. கேரளால 2018ல நாங்க பெரிய ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணோம். அப்பெல்லாம் ஒரு 600 பேர் உயிரோடயே காப்பாற்றினோம். அதே மாதிரி 2019ல இதே ஏரியா காலிக்கட்ல ஒரு 100 உயிர்களை காப்பாற்றணும். அப்பெல்லாம் இவாக்குவேட் பண்ணிட்டோம், உயிர்களை காப்பாற்றணும். அப்ப இந்த ரிகவரி டெட் பாடிஸ்ங்கிற பேச்சே கிடையாது. ஸோ இது 3வது ஆப்ரேஷன் எங்களுக்கு கேரளால. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லா இதுலயுமே வந்து முன்னாடி அலர்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த அளவுக்கு, ஏன்னா வெதர் ஃபோர்காஸ்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது, முன்னாடியே தெரியும் நமக்கு. இந்த மாதிரி ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துட்டா இருக்காங்க. பட் இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அசால்ட்டா எடுத்துறாங்க. அது வந்து ஓகே, இது மாதிரி தான் ஒரு தினே சொல்றாங்க, பட் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு ஹோப்ல இருக்கக்கூடாது. ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ இருந்து நீங்க இவாக்குவேட் பண்ணணும், நீங்க வந்து அந்த ஏரியால இருக்காதீங்க, நீங்க வந்து வெளில வந்துருங்க அப்படின்னு சொன்னா அது சீரியஸா எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கட்டின வீடை யாரும் விட்டுட்டு வர முடியாது முன்னாடியே, இல்ல ஏரியா மாற்ற முடியாது. அந்த மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த அலர்ட்ஸை ரொம்ப சீரியஸா எடுக்கணும். அதான் ஒரே சொல்யூஷன். சார் இப்போ நீங்க இருக்கக்கூடிய சூரல்மலை ஆகட்டும், பக்கத்துல இருக்க முண்டக்கை இந்த ஏரியாலையும் டெட் பாடிஸ் வந்து மண்ணுக்குள்ளாடி புதைஞ்சு நம்ம கால் வைக்கும் போதே உடல் பாகங்கள்லாம் நமக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அது ஆக்சுவலா அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி சுச்சுவேஷனா தான். 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று வரைக்கும் கூட சுச்சுவேஷனா தான். இன்னைக்கு கூட அதாவது இந்த மாதிரி போய் ரிகவர் பண்ணாத இடங்கள்ல இன்னமும் உடல் பாகங்கள் கிடைக்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் அப்படி கால் வைக்கிற இடம்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி உடல் பாகங்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா, கோஸ்ட் கார்ட்ல என்னோட ஜூனியர் ஒரு ஆஃபீஸர், அவரோட டீமும் போயிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே, இந்த சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே, ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேல வந்து கீழே இறங்க முடியாது, அதனால கீழே போய் பார்த்தாங்க. அங்க உடல் பாகங்களும் உடல்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட கொஞ்சம் முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ரிப்போர்ட் வந்து. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து மீட்கப்படுற உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே சார். இப்போ ரிலேட்டிவ்ஸே வந்து இந்த இடத்துலன்னு சொன்னா கூட அது உண்மையிலேயே அவங்க ரிலேட்டிவோட பாடி தானே ஐடென்டிஃபையே பண்ண முடியாது இல்லையா? ஆமா, அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு இன்ஃபேக்ட் அதெல்லாம் நம்மளால ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு அந்த உடல்கள்லாம். நம்மளால வந்து டிஜிட்டலி அது வந்து நம்மளால வெளியில கூட காமிக்க முடியாது. அப்போ சில உடல்கள் நானே பார்த்தேன். அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் தான் கண்டுபிடிக்கிறது. ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஃபேஸ் சுத்தமா இல்லை, சிலது பாடி பார்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்போ அதை வச்சு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த சூழ்நிலையில தான் இருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க எவ்வளோ வாலண்டியர்ஸ் மட்டுமே இருக்காங்க. நிறைய கேரளா கவர்மெண்ட், ஸ்டேட்டு, சென்ட்ரல், என்டிஆர்எஃப், ஆர்ம் ஃபோர்ஸஸ், அப்புறம் வாலண்டியர்ஸ், நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளோ பேரும் வந்தது இதுக்கு தான். ஏன்னா இது எவ்வளோ சீக்கிரம் இந்த பாடிஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்த செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அப்போ மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா பல நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கும். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய களப்பணியில் உங்களுக்கு எல்லா ஸ்டாமினாவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ வெரி மச். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.